ஒரு பெண் மேச ராசியில் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதாவது கிருத்திகை 1ஆம் பாதம் என்பது மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான், அந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த ராசி நெருப்பு ராசியாக கருதப்படக்கூடியது பஞ்சபூத தத்துவங்களில். அந்த ராசிக்கு மிருகமாக சொல்லக்கூடியது பெண் ஆடு. அந்த குணாதிசயங்கள் பார்க்கும்போது ராட்சச கணமாக செயல்படும், வயிறு ரஜ்ஜுவாக செயல்படும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு பொருத்தமான ஆணுடைய நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் மேச ராசியில் பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு இந்த நட்சத்திரமாக உள்ள ஆண் குழந்தையை சேர்க்கலாம். ஆனால் இந்த நட்சத்திர அடிப்படையில் எடுத்துக்கொண்டு அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தில் 9 நவகிரகம் அமைந்த விதத்தையும், அதே போல் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் அமர்ந்த விதத்தையும், 2ஆம் பாவத்தையும், 3ஆம் பாவத்தையும், 7ஆம் பாவத்தையும், 11ஆம் பாவத்தையும் ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தை இணைக்க வேண்டும். அதுவே ஆணாக இருந்தால் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்த பாவத்தையும், 2ஆம் பாவம் தனத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தையும், அதே போல் வீரியத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்தையும், தாம்பதியத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்தையும், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தையும் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை இணைப்பது நல்லது. பொதுவாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் ஒரு வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்காது. ஜாதகத்தையும் தசா நடப்பையும் தசாநாதனையும் ஆய்வு செய்து அந்த கிரகம் ஜாதக கட்டத்தில் எவ்வாறு அமர்ந்துள்ளதோ அதை கருத்தில் எடுத்து சரியான விதத்தில் பொருத்தி அந்த ஜாதகத்தை இணைக்கும்படி இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வாழ்க்கை என்பது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை கட்டாயம் தேவை, அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை கட்டாயம் தேவை. சரியான வயசில் சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைப்பது பெற்றோர்கள் கடமையாகும். காலதாமதம் திருமணம் என்பது வருங்காலத்தில் அவர்களுக்கு குழந்தை தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக வயது கிடைப்பதும் சிறப்பல்ல, குறுகிய வயதில் திருமணம் செய்வதும் சிறப்பல்ல. சரியான வயதை தேர்ந்தெடுத்து அந்த ஜாதகத்தை இணைக்கும்படி இந்த பெற்றோர்களுக்கு ஜோதிடராக நான் அறிவுறுத்துகிறேன்.